வெல்கம் டு ஈட்வேஸ் சேனல். தருமபுரி பக்கத்தில் ஒகேனக்கல் அருவியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெண்ணகரம் பேவலூர் செக் போஸ்ட்டில் நீங்கள் வாகனத்துக்கு கட்டணம் செலுத்திட்டு தான் நீங்கள் உள்ளே நுழைய முடியும். ஒகேனக்கல்லில் நீங்கள் எந்தெந்த இடம் பார்க்கலாம்ங்கிற அறிவிப்பு பலகையும் இங்கே இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்த பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். அவங்களுக்காக சில டீட்டெயில்ஸ். ஒகேனக்கல் அப்படிங்கிறது ஒரு கன்னட சொல். அதனுடைய தமிழ் அர்த்தம் தான் புகையும் கல்பாறை அப்படிங்கிறது. உகுநீர் கல் அப்படிங்கிறது இதனுடைய பழைய பேர். அருவிகளின் தொகுப்பு தான் இந்த ஒகேனக்கல். தருமபுரியிலிருந்து 47 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி ஆற்றில் இந்த ஒகேனக்கல் இருக்குது. நாம் போகும்போது இடதுகை பக்கம் பூரா மலை சூழ்ந்ததாக இருக்குது, வலதுகை பக்கம்லாம் மரஞ்செடி கொடி நிறையா இருக்குது. ஆனால் ரம்மியமான சூழ்நிலையாக இருந்தது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஒகேனக்கல் வந்திருக்கேன். அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு சுற்றுலாத்தலம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பயணிக்கலாம் வாங்க. குரங்குகள் நிறையா இருக்குது. அதைத்தான் பசங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த மாவட்டத்தில் ஊர், கிராமம், மலை, ஆறு எல்லாமே கன்னட பெயராக இருக்குது. இது எதனாலன்னு ஒரு தேடுதல் வேட்டையில் இறங்கினப்போ தான் நிறைய காரணம் புரிஞ்சுது. திப்பு சுல்தான் காலம் முடிய வரி வாங்குகிற அதிகாரிகள் எல்லாருமே கன்னடத்தவர்களாக இருந்திருக்காங்க. அதனால் கன்னட பெயர்களாக வருவாய்த்துறை பதிவேட்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதை ஆங்கிலேயர் பின்பற்றி நாமும் அதை பின்பற்றி வரோம். இப்போ நம்ம ஒகேனக்கலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது, கூட்டமும் இருக்குது, அதே மாதிரி கடைகளும் நிறையா இருக்குது. ஒகேனக்கலில் ஃபேமஸானது ஆயில் மசாஜும் பரிசல் பயணமும் தான். முன்னாடியே 5-6 மீன் கடைகள் தான் இருக்கும். பரிசல் பயணத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ அப்படி இல்லை. இப்போது ஒரே வழியாக தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இப்போ பார்க்குறது சிறுவர் பூங்கா. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களும் என்ஜாய் பண்ணலாம். தமிழ்நாடு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு கார் பார்க்கிங்க்கு 30 ரூபா பே பண்ண பிறகு தான் நீங்கள் வெளியே வர முடியும். அது வழியாக தான் உள்ளே போக முடியும். நிறைய வாகனங்கள் நிறுத்தியிருக்காங்க. போர்டு பக்கத்தில் திரும்பிட்டு நம்ம வாகனத்தை நமக்குரிய இடத்துல பார்க் பண்ணிட வேண்டியது தான். உள்ளே நுழைஞ்ச உடனே முக்கியமான அறிவிப்பு பலகை ஒன்று இருக்குது. மகிழ்ச்சியோடு வாருங்கள், மது அருந்திவிட்டு வராதீர்கள், குதூகலமாக செல்லுங்கள், குப்பையை போட்டு செல்லாதீர்கள். இதை எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியல. பரிசல் துறைக்கும் நீர்வீழ்ச்சிக்கும் இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம வசதிக்காக பரிசலில் ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. அது கொஞ்சம் சுலபமாக இருக்குது. ஒரு சிலர் சேஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க. நாங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்ததுனால இந்த பரிசல் பயணத்தை மிஸ் பண்ணிட்டோம். அதுவும் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த தண்ணீரின் அளவு கூட இப்போ கிடையாதுன்னு சொன்னாங்க. நீர்வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பரிசல் பயணம் போகாமலே நாங்கள் நடைய கட்டிட்டோம். 2 பக்கமுமே கடைகள் நிறையா இருக்குது. உள்ளே நுழையும் போது இடதுகை பக்கம் கோவில் ஒன்று இருக்குது. அங்கேயும் கூட்டம் நிறையா இருக்குது. குடும்பமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கேயே சமைக்கிறாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு கூட சாப்பிட்றாங்க. வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காகவும் இந்த விடுமுறை தினத்தை கொஞ்சம் சந்தோஷமாக கழிப்போம்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கோயிலுக்கு வந்த கூட்டங்கள் தான். ஆண்கள் முக்கியமாக மசாஜ் பண்ணுற இடத்த தேடித்தான் போகிறாங்க. இதுதான் அந்த இடம். தனித்தனியாக உட்காந்து மசாஜ் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குது, அதற்குரிய ஆட்களும் இருக்காங்க. பக்கத்துலேயே கடையில் எண்ணெய், சோப்பு, சீயக்காய், ஷாம்பு எல்லாமே விற்கிறாங்க. தேவையானதை வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு 300 ரூபா கேட்குறாங்க. குறைச்சி பேசுகிறது உங்கள் சாமர்த்தியம். மசாஜ் பண்ணுறவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியலை. கடையில் ஒரு நோட்டம் விட ஆரம்பித்தோம். முக்கால்வாசி மீன் கடையும் கருவாடு கடையும் தான். கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிட்டதுனால அந்த ஃப்ரூட் சாலட் விற்பனையும் அமோகமாக இருந்தது. அங்கே இப்போ மீன் கடைக்கு போகலாம் வாங்க. இது மத்தி ஆற்று மீன்.
ஏற்கனவே நிறைய வகை மீன்களை வந்து மசால் தடவி வச்சுருக்காங்க. யார் எந்த மீன் கேட்குறாங்களோ அதை உடனே உடனே பொரித்து கொடுக்குறாங்க. போலி தயார் செஞ்சு விற்கிற கடைகளும் 4-5 பார்த்துருக்கோம். கல்லூரி மாணவர்கள் கூட்டம் ஒரு கடையில் நிறையா இருந்தது. என்னென்னா மீன் வந்து அந்த இடத்துல வகை வகையாக வச்சுருந்தாங்க. கேட்குற மீனை அப்பப்போ பொரித்து கொடுத்துட்ருந்தாங்க அம்மா. நம்ம அதை தாண்டி ஆண்கள் நீர்வீழ்ச்சி பக்கம் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் மொத்தமே அருவியில் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கூட்டமும் வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஓரளவு ஆண்கள் நீர்வீழ்ச்சியில் குளித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள் நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு நடை பார்க்கலாம் வாங்க. இந்தம்மா விற்கிறது கம்மங்கூழ், உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக அதை கீரி மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. மோர் ஒரு பக்கம் இருக்குது, மிளகா எல்லாமே சைவமாக போயிடுச்சு. வெங்காயம், கோழி இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இந்த கடையில் ஒரு கல்லூரி மாணவர் உட்காந்துருந்தார். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஆனால் சோசியல் மீடியாவில் என்னைய போட்டுறாதீங்க அப்படின்றாரு. அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து முகம் காமிக்கலை. இனி நம்ம பெண்கள் நீர்வீழ்ச்சி பக்கம் போகலாம். இந்த பக்கம் படி இறங்கி போனால் பெண்கள் குளிக்கிற நீர்வீழ்ச்சி கீழே படி இறங்கி போன உடனே வருது. எவ்வளோ தண்ணி அங்கே கொட்டுதுன்னு பார்க்கத்தானே போகிறீங்க நீங்களும். ஆர்வமாக கீழே இறங்கி போனவங்களுக்கு ஆச்சரியமும் இருந்தது. எவ்வளோ தண்ணி கொட்டுதுன்னு பாருங்கள். டொட்டடா பார்த்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க. இதுதான் பெண்கள் நீர்வீழ்ச்சிங்க. நானும் சுற்றி சுற்றி எங்கேயாவது தண்ணி விழுகுதான்னு தேடிக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. வீட்டில் பைப்பில் கூட கொஞ்சம் நல்லா வரும் போல். மழை நல்லா பெஞ்சதுன்னா ஆண்கள் நீர்வீழ்ச்சியை தாண்டி இந்த ஹோல்ஸில் தான் தண்ணி விழும் போல். ஆனால் அங்கே மேலே ஃபுல்லாக அங்கங்கே குப்பையை அடைச்சி விட்டுருந்தது. நிறைய பெண்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்க, ஆற்றுல போய் குளித்தோன்னா தண்ணி நீரோட்டம் ரொம்ப இல்லாமலும் சுத்தமாகவும் இருக்கும், நிறைய பேர் அங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை. அடுத்த இடத்த பார்க்கலாம் அப்படின்ட்டு நடைய கட்டிட்டோம். சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறது, முகக்கவசம் அணிகிறது, இந்த கான்செப்டெல்லாம் அறவே இல்லை. அங்கே முகக்கவசம் போட்டு போனால் ஏதோ அந்நிய ஆளை பார்க்குற மாதிரி எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. தூரத்தில் ஹேங்கிங் பிரிட்ஜ், அதாவது தொங்கும் பாலம் அப்படின்னு இருக்குது. அதை பார்க்கத்தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதை பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். கேமராவுக்கு தனியாக பணம் சொல்லிக்கிறாங்க. நான் மொபைலில் எடுத்ததுனால அந்த தொல்லைகள்லாம் எனக்கு இல்லை. Can't say before, oh, my energy is wasted. இங்கே பாரு, டிக்கெட் பார்க்குறப்ப அந்த தொங்கு பாலம் வியூ வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி பாலத்து மேலே போய் அந்த மெயின் ஃபால்ஸையும் அந்த பரிசல் பயணம் போகிறவங்களையும் வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வெயில் ஏற ஏற தாகம்தான் அதிகமானது. தொங்கு பாலத்திலேருந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தேன்.
முடிவில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு செக்யூரிட்டியாக. அவர் பேர் மாரப்பன். இந்த கதவுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கர்நாடகா பார்டர் மாதேஸ்வர மலை. இப்போது மாரப்பன் சொல்கிற கதையை கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. ரோஜாபல சின்ன சின்ன ஆசை சிதறெடுத்த ஆசை முத்து முத்தாசைக்கு பரிசில் மல்வாழை வச்சு ஓட்டிக்கிறேன். ருக்குமணி ருக்குமணி பக்கம் பக்கம் என்ன சப்தம் காது ரெண்டு அடி ஓன்ட்டு கிணறு அப்படியே நான் தூக்கிக்கிட்டு அப்படியே டான்ஸ் போடுவாங்க. நைட் ஷூட்டிங் டயட் மணி எத்தனை வைதேவி காத்துதான் வேகங்காரி கையிலே புள்ள வேகம் கொண்டு அக்கறை சேர்ந்த பின்னே ஓஹோ ஆசையை சொல்ல மாட்டான். இந்த பெரியவருடைய தொழிலே மீன் பிடிக்கிறதும் பரிசல் ஓட்டுறதும் தானா. அந்த டயத்தில் படத்தில் நடிச்சிருக்காரு. மணிரத்னம் சார் படத்தில் நடித்ததையும் ரஜினி சாரோட மாப்பிள்ளை படத்தில் நடித்ததையும் பெருமையாக குறிப்பிட்டார். அதுக்கப்புறம் கதை கேட்கவும் நேரம் இல்லை, கூட்டமும் நிறையா வந்துடுச்சு. ரோஜா படத்தில் அவர் சொன்ன காட்சி பாட்டில் இல்லை, ஆனால் பரிசல் ஓட்டுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. வைதேகி காத்திருந்தால் படத்தில் அவர் சொன்ன பாட்டில் 7-8 பரிசல் போகுது. அவர் ஆனால் எங்கே இருக்கார் அந்த கூட்டத்தில்னே கண்டுபிடிக்க முடியல, அடையாளம் தெரியல. ஒகேனக்கல்ல அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போகிறப்ப கொஞ்சம் மீன் வறுவல் வாங்க பிளான் பண்ணிட்டோம். குரங்குகள் இங்கே நிறையா இருக்கிறதுனால நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அது மேலே விழுந்து பிடுங்கிட்டு போயிடுது. இதை எங்கள் அனுபவத்திலே நாங்கள் உணர்ந்துட்டோம். வெயில் காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இங்கே வர்றது நல்லது. அருவிக்குளியலையும் பரிசல் பயணத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.